Namaste students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th maths exercise 6.2 ல first sum example 6.21 பார்க்க போறோம் இப்போ. previous classல நம்ம வந்து height and distance வச்சு ஒரு sum hypotenuse height வச்சு ஒரு sum பார்த்தோம். இப்போ find the angle of inclination at the top of the tower from the point on the ground which is 30 meter away from the foot of the tower of height 10√3 meter. அதாவது இங்க 10√3 meter height உள்ள ஒரு டவர் இருக்கு. அந்த டவர் வந்து இந்த ஏங்கற பாயிண்ட்ல இருந்து அந்த டாப் ஆஃப் த டவரை நம்ம தீட்டாங்கற ஆங்கிள்ல பார்க்கறோம்னு சொல்லிருக்காங்க. இங்க ஒண்ணே தான் கொடுத்திருக்காங்க. அதாவது ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. A ல இருந்து B வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இந்த டவர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 30 மீட்டர். அதே மாதிரி டவரோட ஹைட் வந்து 10√3 மீட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கொடுத்திருக்கிறது ஒரு ஹைட் ஒரு டிஸ்டன்ஸ். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்னு வந்தாலே டான்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ஆங்கிள் வந்து இங்கே தீட்டான்னு நம்ம வச்சுருக்கோம். இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு tan 30 degree tan theta is equal to opposite side by adjacent side. ஓகேவா? இப்போ ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கு? 10√3, adjacent சைடில் 30 இருக்கு. ஓகே, இப்போ tan 30 is equal to tan theta is equal to 10√3 by 30 கேன்சல் பண்ணோம்னா 10 வந்து 1 டைம் 30 வந்து 3 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. அப்போ √3 by 3 இருக்கு. இப்போ இந்த √3 by 3ங்கிறது நம்ம டானுக்கு 3 வேல்யூஸ் இருக்கு இல்லையா? டான் வந்து தீட்டா வேல்யூஸ்ல 30, 45 and 16 எடுத்தோம்னா 30க்கு வந்து 1/√3, 45க்கு வந்து 1, √3 வந்து 60க்கும் உங்களுக்கு வேல்யூஸ்ன்னு தெரியும். ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இது. ஸோ இப்போ இந்த 1/√3யோ 1ஓ √3யோ இதில் வரல. √3/3ங்கிற வேல்யூ இதில் இல்லாததுனால இதில் உள்ள 3 வேல்யூல ஒன்றா இங்கே வர வைக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த √3ஆல மல்டிப்ளையும் டிவைடும் பண்ணலாம். √3ஆல மல்டிப்ளையும் டிவைடும் பண்ணலாம். ஸோ இப்போ பண்ணும்பொழுது என்ன ஆகுது பாருங்க. √3 × √3 3, √3 × √3 3 by 3√3. ஸோ இப்போ இந்த 3க்கு 3 கேன்சல் ஆகி 1/√3 கிடச்சிருது. நமக்கு என்ன கிடச்சிருது? tan theta is equal to 1/√3 கிடச்சிருச்சு. 1/√3 இங்கே எங்கே இருக்கு பாருங்க? 30 டிகிரிக்கு நேராக இருக்கு. 1/√3 எங்கே இருக்கு? 30க்கு நேராக இருக்கு. ஸோ 30 டிகிரிக்கு தான் 1/√3ங்கிற வேல்யூ. ஸோ நம்ம டேரெக்டாகவும் எழுதலாம். இது வந்து நம்ம ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணும்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த tan வந்து அங்கே டிவைடில் போகும்போது நம்ம என்ன பண்ணலாம்? tan இன்வர்ஸ்னு மாற்றிக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. இந்த tan வந்து இந்த பக்கம் தான் டிவைடில் வரும். 1/√3 பை tan வரும். இந்த tan நம்ம மேலே கொண்டு வரும்போது பவரில் -1 அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. ஸோ 1/√3 எங்கே கிடைக்குது நமக்கு? தீட்டா வேல்யூ வந்து 30 டிகிரியாக இருக்கும் பொழுது. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 degree. Theta is equal to 30 degree. அதாவது the angle of inclination at the top of the tower அது வந்து என்னது? 30 டிகிரின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணும்போது the angle of inclination is equal to 30 degree கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. இந்த செகண்ட் சம் இது எப்படின்னா 6.20ம் 19ம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இங்கே ஒரு ஷிப்பு மிடில் வந்து லைட் ஹவுஸ் இருக்கு. இந்த லைட் ஹவுஸோட ரெண்டு சைட்லேயும் வந்து ஷிப் இருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில். இப்போ இங்கே ஒரு ஷிப் இருக்கு, இங்கே ஒரு இந்த ரெண்டு ஷிப்புக்கும் மிடில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டு ஷிப்புக்கும் மிடில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட லைட் ஹவுஸ். இந்த சைடில் வந்து 30 டிகிரியில் ஒரு
ஷிப் டாப் ஆஃப் த டவர் வந்து 30 டிகிரிலேருந்து இங்கேருந்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஷிப்லேருந்து 45 டிகிரியில் பார்க்குறோம் டாப் ஆஃப் த டவர். அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இது வந்து ஏன்னு வச்சுக்கலாமா? இது ஏ, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் நம்ம சின்னு வச்சுக்கலாமா? இது வந்து நம்ம டின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லைட் ஹவுஸோட ஹைட் என்னன்னு சொன்னாங்கன்னா 200 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. லைட் ஹவுஸோட ஹைட் 200 மீட்டர். நான் ப்ரீவியஸ் கிளாஸ் தான் சொன்னேன், √3க்கு வேல்யூ இருந்தால் நீங்கள் வேல்யூ போடுங்க, √3 பற்றி மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் வேல்யூ போட வேண்டாம், அப்படியே போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே √3க்கு வேல்யூ கொடுத்ததுனால லாஸ்ட் சம் எண்ட் இந்த எண்ட் ஆஃப் த சம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த √3க்கு வேல்யூ போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். இப்போ பாருங்க, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கா? ஏபிடின்னு ஒரு ட்ரையாங்கிள், டிபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் நம்மள்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் 30 டிகிரி. இப்பயும் பாருங்களேன், இதுதான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இது ஹைட், இது டிஸ்டன்ஸ். இதுதான் ஒரு ரைட் ஆங்கிள்னா இது ஒரு ஹைட், இது டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் கிடச்சிரும். இப்போ நான் என்னதை பற்றி சொல்லிட்டே இருந்தேன், ஹைட்டை பற்றியும் டிஸ்டன்ஸ் பற்றியும் சொன்னேன். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்னால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், tan தான் ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட்டு tan 30 போட போகிறோம். என்ன போட போகிறோம், tan 30. tan 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் 200 இருக்கா? ரொம்ப ஈஸியான சம். இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மார்க்குக்காக படிக்காதீங்க. ஸோ ஆப்போசிட் சைட்னா 200, அட்ஜசன்ட் சைட்னா A. tan 30க்கு இப்போ தான் நான் வேல்யூ போட்டு காமிச்சேன். tan 30யோட வேல்யூ 1/√3, 45ஓட வேல்யூ 1, 60ஓட வேல்யூ √3ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, tan 30, 45, 60 இல்லைங்க, என்ன வேணும், 30ஓட வேல்யூ 1/√3. ஸோ tan 30யை ரிமூவ் பண்ணிட்டு அதோட வேல்யூவை போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 200/A. A இங்கே கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 3 அங்கே கொண்டு போயிடுங்க. ஸோ A இஸ் ஈக்குவல் டு 200√3. A இஸ் ஈக்குவல் டு 200√3. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் கொடுத்துருக்கனால நம்ம இந்த இடத்துல மீட்டர்னு போட்டுக்கலாம். ஸோ இதுலேருந்து இந்த லைட் ஹவுஸ்லேருந்து இந்த ஷிப் வரைக்கும் உள்ள கேப் வந்து 200√3, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 200√3 மீட்டர்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், tan 45 இங்கே என்ன ஆங்கிள் இருக்கு, 45 டிகிரியா? ஸோ tan 45 degree is equal to opposite side by adjacent side. Opposite side என்ன இருக்கு, 200. adjacent side என்ன இருக்கு, B இருக்கு. So tan 45 1, 200/B. 200/B இங்கே கொண்டுருவாங்க. So B is equal to 200 மீட்டர். சும்மா இங்கெல்லாம் மீட்டர் போட வேண்டாம், இந்த இடத்துல வரும்போது 200 மீட்டர் போட்டுக்கலாம். இப்போ ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஷிப்லேருந்து இந்த லைட் ஹவுஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் 200√3 மீட்டர், இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து வெறும் 200 மீட்டர்ஸ். ஸோ இப்போ ரெண்டு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டு டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க லாஸ்ட்ல பாருங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி சம் இது. therefore the distance between two ships is equal to A plus B meter. Aங்கிறது என்ன, இங்க A is equal to, இங்கே தான் போடணும் நீங்க, ஆனா எப்பவுமே ஈக்குவல் டு போட்டுனா ஈக்குவல் டு நேராவே எல்லாத்தையும் போடுங்க, இல்லைன்னா இந்த மடக்கி எழுதி போடுங்க. ஏயோட வேல்யூ 200√3, பியோட வேல்யூ 200. இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, ஆனால் ரெண்டுத்துலையுமே 200 காமனாக இருக்கனால 200 வெளில எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது, √3யும் இந்த 200 வெளில போயிடுச்சுன்னா இங்கே 1ம் இருக்கும். இப்போ 3யோட வேல்யூ, √3யோட வேல்யூ 1.732. ஸோ 200 √3 ரிமூவ் பண்ணி 1.732 + 1. இப்போ இதுதான் ஹோல் நம்பர், இது வந்து டெசிமல் நம்பர், இது ஹோல் நம்பர். ஹோல் நம்பரே ஆட் பண்ணா 1 + 1 is 2. ஸோ 200 into 2.732. 1 + 1 என்னது 2 இல்லையா, அப்போ 2.732. இப்போ எப்படி மல்டி பண்ணுறோம், இந்த 0 வந்து ஃபர்ஸ்ட் இங்கே போட்டுக்கோ. 0 ஃபர்ஸ்ட் இங்கே போட்டுட்டு 2 2s are 4, 2 3s are 6, 2 7s are 14, 4 பேலன்ஸ் 1, 2 2s are 4 1 ஆட் பண்ணா 5.
இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 546400 கிடைச்சிருக்கு. 1 2 3 டெசிமல் தள்ளி நம்ம டெசிமல் 1 2 3 டெசிமல் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சோம்னா 5464 ஞாபகம் வச்சுக்கோங்க. 546.4 அந்த ரெண்டு ஜீரோவும் என்னவாயிடும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டு ஜீரோ என்னவாயிடும் கேன்சல் ஆகிடும். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் இஸ் ஈக்குவல் டு 546.4 மீட்டர். The distance between two ships is equal to 546.4 meters. So இது sum very important and easy sum. So இது வந்து நல்லா கத்துக்கோங்க. புரியலனா ஒரு 2 times அந்த வீடியோ போட்டு பாருங்க. ரொம்ப ஈஸியான sum தான் இது.